விநாயகனே வெவ்வினை அறுக்கவல்லான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பனிமீன் கனிந்து. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இம்முறை செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுகிறேன். செவ்வாய் என்றால் பின் சகோதரர்கள், உடல் வலிமை, போர்ச்சூழல், சாகசம், இரத்த உறைதல், இரத்தம் சம்பந்தமானது, மக்கள் ஆட்சி, உடல் வலிமை போன்ற காரகங்களுக்கு செவ்வாய் காரணமாகும். செவ்வாய் நிற்கும் இடத்தின் பலனை தெரிந்து கொள்வோம். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் முன்கோபம், முரட்டுத்தனம் இருக்கும். செவ்வாய் 2இல் இருந்தால் கடின வார்த்தை, பெண்கள் வரம்பு கட்டி பேசுவார்கள். செவ்வாய் 4இல் இருந்தால் வாகனம் ஓட்டுவதில் சுகம் காண்பவர். ஜாதகர்கள் அதிகமாக மனைவி சுகம், கணவர் சுகத்தை எதிர்பார்ப்பார்கள். 8இல் செவ்வாய் உடல் உறவிற்கு வேகம், வெறி எனும். ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் 8இல் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. 7இல் செவ்வாய் காம இச்சையை தூண்டும், அதிகரிக்கும். மற்றவர்களை நாடுவார்கள். கவனம் தேவை. இவர்கள் பேரில் இரத்தம் ஒவ்வாமை ஏற்படும். குழந்தை பேரில் இவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படும். 12இல் படுக்கை அறை சுகம் அதிகமாக தேவைப்படும். இவர்களுக்கு அதிக வேட்கை உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். செவ்வாய் தோஷ நிவர்த்தி பற்றி விளக்குகிறேன். விதிவிலக்கு: செவ்வாய் மேசம் விருட்சத்தில் ஆட்சி, தோஷம் இல்லை. செவ்வாய் மகரம் உச்சம், தோஷம் இல்லை. செவ்வாய் கடகத்தில் நீசமாகின்றது, எனவே தோஷம் இல்லை. செவ்வாய் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரம் கால்களில் இருந்தால் தோஷம் இல்லை. சிம்மம் லக்னம் செவ்வாய் எங்கு நின்றாலும் தோஷம் இல்லை. ரிஷப லக்னம் 2இல் மிதுனத்தில் தோஷம் இல்லை. மகர லக்னத்தில் 4இல் செவ்வாய், மேசத்தில் தோஷம் இல்லை. சிம்மம் லக்னம் 4இல் விருச்சிகம், தோஷம் இல்லை. ரிஷப லக்னத்தில் செவ்வாய் 8இல் தனுசு, தோஷம் இல்லை. மீன லக்னத்தில் செவ்வாய் 6இல் சிம்மம், தோஷம் இல்லை. மிதுனம் லக்னம் செவ்வாய் 12இல் ரிஷபம், தோஷம் இல்லை. விருச்சிகம் செவ்வாய் 12இல் துலாம், தோஷம் இல்லை. கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் புதனுடன் இருந்தாலும் பார்த்தாலும், செவ்வாய் குருவுடன் இருந்தாலும் பார்த்தாலும், செவ்வாய் சந்திரனுடன் இருந்தாலும் பார்த்தாலும், செவ்வாய் சுக்கிரனுடன் இருந்து பார்த்தாலும் தோஷம் இல்லை. உள்ள செவ்வாய் கடகம் 12, மகம் 8இல் இருந்தாலும் தோஷம் இல்லை. செவ்வாய் நின்ற ராசிதாரன் ஆட்சி உச்சம் பெற்றால் தோஷம் இல்லை. செவ்வாய் கேந்திரம் திரிகோணம் பெற்றால் தோஷம் இல்லை. நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் தோஷம் இல்லை. செவ்வாய் லக்னத்தில் 4, 7, 10இல் ஆட்சி உச்சம் பெற்றால் ருசக யோகம் ஏற்படும். ஆண் பெண் 70 வயதுக்கு மேல் வாழ்வர். செவ்வாய் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி கால்களில் நின்றால் தோஷம் கிடையாது. மேசம் முதல் என்ன கும்பம் 11ஆக வந்தால் செவ்வாய் கும்பத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை. எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் 1, 2, 4, 7, 8, 12இல் இருந்து குருவால் பார்க்கப்பட்டாலோ அல்லது சூரியன் சனியால் பார்க்கப்பட்டாலோ தோஷ நிவர்த்தி அடைந்து விடுகிறது. அல்லது சனி சூரியன் குரு சேர்ந்திருந்தால் தோஷ நிவர்த்தியாகிறது. செவ்வாய் இருக்கின்ற ராசி சரமானால் தோஷ நிவர்த்தி ஆகிறது. பொதுவாக கடகம் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கு நின்றாலும் தோஷம் இல்லை. செவ்வாய் கும்பம் சிம்மத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்டால் தோஷம் இல்லை. இந்த வீடியோவில் ஆண் பெண் உறவுகளில் மின்காந்த உணர்ச்சி சக்திகளை பற்றி பேசுகிறேன். ஆண் பெண் மனம் ஒத்து சந்தோஷமாக சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண் பெண் மின்காந்த உணர்வுகளின் வெப்பம் இரு உடல்களிலும் உண்டாகி இருவரின் நாளமில்லா சுரப்பிகளும் சமமாக சுரக்கின்றன. அதாவது ஓவரி, டெஸ்மஸ், அட்ரினல், மண்ணீரல், தைராய்டு, பியூட்ரிட், ஐப்போதலாமா, பீனியஸ் ஆகிய சுரப்பிகள் சமமாக சுரக்கின்றன. 27 நட்சத்திர சக்திகள் ஆண் பெண் உடல் எங்கும் பரவி முக்கியமான 27 வகை மின்காந்த ரசாயன எண் சமங்களும் உயிரில்
சகல பாகங்களிலும் மீதும் பரவி பௌதீக ரசாயன செயல்கள் உண்டாக்கி ஒரு மாதத்திற்கு தேவையான உடல் பொலிவையும் ஊக்கத்தையும் தரும். உருவமற்ற அன்பும் பாசமும் புரியாத புதிர்களே. ஆனால் இவை சிறுமூளை, முகுளம், ஹைப்போதாலமஸ், பியூட்ரி, பீனியல் போன்ற அனிச்சை செயல்பகுதிகளை நல்ல பழக்க வழக்கத்திற்கு கொண்டு வருகின்றன. நமது உடலின் இடது பாகத்து நரம்புகள் மூளையின் வலது பாகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. வலது பாகத்து நரம்புகள் இடது பாகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆணின் வலது பாகம் சிவனின் பாகம், பெண்ணின் இடது பாகம் சக்தி பாகம் என்று சொல்லப்படும். பெண் பாகமான நமது இடது கையில் மட்டுமே உயிர் அமிலமான அமினோ அமிலம் உள்ளது. ஆண் பெண் இருவரும் சந்தோஷமாக இருக்கும்போது நாளமிலா ஹார்மோ சமமாக இணையும். இது ஒரு மன உடல் பயிற்சிதான். ஆகவே மனம் இணைந்தால் ஆயுள் பெருகி மாங்கல்யம் பலமாகும். ஆண் பெண் சேர்க்கையால் இரத்த கலப்பு இருவரிடம் ஏற்படுகிறது. அமிலக்காரத்தன்மை உள்ள இரத்தத்தில் ஆண் அமில இரத்தத்துடன் ஆண் அமில இரத்தமும் சேர வேண்டும். பெண்கார இரத்தத்துடன் ஆண் கார இரத்தமும் சேர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கார இரத்தமும் அமில இரத்தமும் சேர்ந்தால் ரசாயன செயலால் வாயும் உப்பும் தனியே சிதைந்து பிரியும். அதனால் உடல் ஊக்கமின்றி பலம் குறையும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துடன் இணைக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் ஏஓ இரத்தங்களில் பொருத்தம் பார்க்கின்றனர். வாட்ஸ்அப் நம்பர் 0777296320 0763246868. நன்றி, வணக்கம்.